ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஃப்டான் டாப்பு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான டாப்பு. பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு வந்து 10லேருந்து 12 வயசு குழந்தைங்களுக்கான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு கூட அவங்களோட அளவு எடுத்து இதே மாதிரியே தைக்கலாம். இப்போ நான் 1.25 மீட்டர் கிரேப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது 10லேருந்து 12 வயசு குழந்தைங்களுக்கு தைக்க கரெக்டான அளவு. இதுவே நீங்கள் 10 வயசுக்குள்ளேனா 1 மீட்டர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம நார்மலாக சுடிதார் தைக்க துணி எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரி மடித்து போட்டுக்குங்க. முதல்ல அகலத்தில் மடித்து போட்டுக்கலாம். இது மாதிரி அகலத்தில் 2ஆக மடிச்சுக்குங்க. மடித்ததுக்கு அப்புறமா உயரத்தில் இது மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. இப்போது ஃபோல்டு சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்குங்க. இப்போது கீழவும் ஓப்பன் சைடு, சைட்லேயும் ஓப்பன் சைடு இருக்குது. நம்மளை பார்த்த மாதிரி ஃபோல்டு சைடு இருக்குது, மேலேயும் ஃபோல்டு சைட்லேயே இருக்குது. இப்போ நான் உயரம் வந்து 25 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. 10லேருந்து 12 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அகலம் வந்து நம்ம 15 இன்ச்சு எடுத்தால் போதும். 15 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கழுத்தோட அகலம் வந்து நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட இறக்கம் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வளைவாக நான் ரவுண்ட் ஷேப்பில் நெக் எடுக்கிறேன், வளைவாக போட்டுக்கிறேன். நீங்கள் வி ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 15 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து கீழே வரைக்கும் வளைவாக இது மாதிரி போட்டுக்கணும். நம்ம மேலேருந்து அகலமாகவே வந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக குறுக்கி இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கீழே வரைக்கும் வளைச்சி விட்டுருக்கோம்ல, அங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரித்து பார்க்கும்போது இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த உள்ளே இருக்க ரவுண்டுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை தைச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு தைச்சிக்கலாம். நெக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்குங்க. 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம வி ஷேப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே பீஸாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம நெக்கில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டதுக்கப்புறமா நம்ம கிராஸ் பீஸை ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஜாயின் பண்ணலாம். நமக்கு இங்கே எங்கேயுமே ஓப்பன் இல்லை, அதனால் ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைக்கலாம். இந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக இது மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடிச்சுக்கிட்டு நல்ல பக்க துணி மேலே வச்சு கெய்ட் அளவில் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. துணியை இழுக்காமல் லேசாக திருப்பி திருப்பி விட்டு தைச்சு எடுத்துக்குங்க.
இப்போ நம்ம தைச்சிட்டே வந்ததுக்கப்புறமா 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி தையலை நிறுத்திக்குங்க. நிறுத்திக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு துணியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம எப்படி மடித்து தைச்சோமோ அதே மாதிரி மடித்து ஃபினிஷ் பண்ணணும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்போது அங்கேருந்து தைச்சிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. தைச்சதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம தையல் போட்டதுக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம திருப்பி தைக்கும் போது அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக நமக்கு கிடைக்கும். அந்த தையல் மேலே படாமல் அந்த ரவுண்ட் சுற்றி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த துணியை அந்த பிசுறு மேலே அப்படியே மடித்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும். நம்ம உள்ளே திருப்பி தைக்கிறதுக்கு முன்னே இதை நம்ம பிசுறு மேலே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பினோம்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போது இது மாதிரி நம்ம தைச்சதுக்கு அப்புறமா இது உள்பக்கமாக இப்படி மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த துணியை இந்த பக்கம் திருப்பி இந்த ஓரத்தில் ஃபுல்லாக இது மாதிரி மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நெக்கும் தைச்சி முடிச்சாச்சு. இந்த ஓரத்துலேயும் மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரவுண்ட் நெக்கை சென்டரை இப்படி பிடிச்சி இப்படி போட்டிங்கன்னா இது மாதிரி கிடச்சிடும். இப்போ நம்ம இதை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சென்டர் மார்க் பண்ண போகிறோம். சென்டரை மார்க் பண்ணுறதுக்கு இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்குங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போது சென்டர்லேருந்து இந்த சைடு 7.5 இன்ச்சு, இந்த சைடு 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களோட பாடி சுற்றளவு எடுத்துக்குங்க. அதை 4ஆக பிரிச்சுக்குங்க. அது பிரிக்கிற பாயிண்ட்டை இந்த கோட்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து 7.5 இன்ச்சும் இந்த சைட்லேருந்து 7.5 இன்ச்சும் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம 2 சைடும் 7.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு இன்ச்சு டேப்பை மேலேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் 6 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து கீழே நம்ம கோடு கிழிக்க போகிறோம். மேலே எப்படி 6 இன்ச்சு விட்டோமோ அதே மாதிரி கீழே நம்ம 2 இன்ச்சு விடணும். 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே 6 இன்ச்சுலேருந்து இந்த 2 இன்ச்சு கீழே கேப் விட்டுருக்கோம்ல அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த பக்கமும் மேலே 6 இன்ச்சு கேப் விட்டுட்டு கீழே 2 இன்ச்சு கேப் விட்டு மீதி இருக்க சென்டரில் ஒரு கோடு கிழிச்சிக்கலாம்.
இப்போது இந்த 2 சைடு நம்ம மார்க் பண்ணதை மட்டும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்ல பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம், நல்ல பக்கத்துலேயே தைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம தைக்கிற 2 பக்க தையலும் உள் பக்கமாக தைக்கக்கூடாது, துணியோட மேல் பக்கத்தில் தான் தைக்கணும். இப்போ மேலே 6 இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் அந்த கோடு போட்டிருக்கோம். அங்கேருந்து தையல் போட்டுகிட்டே வந்து கீழே 2 இன்ச்சு கேப்பில் அந்த தையலை முடிச்சிருக்கோம். இதே மாதிரி இந்த பக்கமும் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கஃப்டான் டாப்பை தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.